மாவட்டம் தேவக்கோட்டையில ஓட்டுநர் நடத்துனரோட புதிய முயற்சியால அரசுக்கு வருமானம் அதிகரிச்சிருக்கு. அப்படி என்ன முயற்சியா இருக்கும் இப்ப பார்க்கலாம் இந்த தொகுப்புல. தேவக்கோட்டையிலிருந்து திருப்பூர் செல்லும் அரசு பேருந்து தான் இது என்றால் நம்ப முடிகிறதா? கண்ணை கவரும் வண்ண விளக்குகள், 4 சக்கரங்களிலும் கிளாசிக்கல் வீல் கப், 5.1 ஆடியோ ட்ராக் சிஸ்டம், பயணிகள் படம் பார்ப்பதற்கு வசதியாக LED வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் என்று தனியார் சொகுசு பேருந்துகளுக்கு இணையாக அரசு பேருந்து ஹைடெக்காக உள்ளது. அரசு பேருந்து தானே என்று மற்ற ஓட்டுநர்களைப் போல இல்லாமல் அக்கறையோடு இவ்வளவு வசதிகளை செய்து தினமும் பராமரிப்பது வேறு யாருமல்ல, ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தான். பேருந்தில் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் வசூலை அதிகரிக்க செய்த முயற்சி பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. எங்களால் முடிஞ்ச உதவி சம்பளத்தை பாதி ஊக்கத்தொகை இதெல்லாம் வச்சு வண்டியை டெக்கரேஷன் பண்ணோம். டெக்கரேஷன் பண்ணிவிட்டு டிவி செட்டு இதெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ள வசூல் இம்ப்ரூவ் ஆச்சு. தேவக்கோட்டையில் காலை 8:20 மணிக்கு புறப்படும் இந்த பேருந்து புதுக்கோட்டை, திருச்சி, கரூர் வழியாக திருப்பூர் சென்று அங்கிருந்து இரவு 11:05 மணிக்கு புறப்பட்டு தேவக்கோட்டைக்கு அதிகாலை 5:30 மணிக்கு வந்தடைகிறது. பேருந்து கிளம்பும் போது அனைத்து விளக்குகளும் ஒரே நேரத்தில் ஒளிர்ந்து பயணிகளை திரும்பி பார்க்க வைக்கிறது. இதனால் இந்த பேருந்துக்காகவே காத்திருந்து பயணிப்பதாக கூறுகிறார் வீரமணி. முன்னெல்லாம் பிரைவேட் வண்டியில் தான் நாங்கள் போக ஆசைப்படுவோம். இப்போ எனக்கு இந்த வண்டியில் போகிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரைவேட் வண்டியோட இந்த வண்டியில் நமக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுங்கிறதுனால சரியான வேகத்துலையும் சரியாகவும் போயிட்டுருக்காங்க. ரெகுலராக அந்த பஸ்ஸில் வரேன். டைத்து கரெக்டாக காலேஜ் போக ஹெல்ப் பண்ணுது. ப்ரைவேட் பஸ்ஸோட ப்ரைவேட் பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் பஸ் தான் நல்லா ஸ்பெசிலிட்டிலாம் இருக்குது. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக சாங்லாம் போடுறாங்க, டிவிலாம் போட்டு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அரசு பேருந்து ஹைடெக்காக இருப்பதால் பயணிகளின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வித்தியாசமான முயற்சியால் இந்த பேருந்தின் மூலம் தினமும் 22,000 ரூபாய் வரை அரசுக்கு வருமானம் கிடைக்கிறது. இதற்கு காரணமான ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பாராட்டி தலா 5,000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கியுள்ளார். இவர்களைப் போல சக ஊழியர்களும் பின்பற்றி செயல்பட்டால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் லாபத்தில் இயங்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சமுதாய அக்கறையுடன் ஒவ்வொரு ஊழியரும் இருந்தால் நாடும் வீடும் நன்றாக இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள் முருகேசன் மற்றும் இந்த பேருந்தை இயக்கும் சக ஊழியர்கள். முத்துராமலிங்கம், நியூஸ் 18, தமிழ்நாடு.